குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ குருவாயூர் கோவிலில் இருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கோவிலோட லொக்கேஷனை பார்க்கலாம். நம்ம கேரளாவில் திருச்சி மாவட்டத்தில் குருவாயூர் என்ற இடத்துல தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலோட ஈஸ்ட் சைடில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த கோவிலோட ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ வாக் பண்ணியும் வரலாம், அப்படியே நீங்கள் ஆட்டோலேயும் நீங்கள் வரலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா. அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாண்டு, குருவாயூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட வெஸ்டர்ன் சைடில் தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 மீட்டர்லேருந்து 400 மீட்டருக்குள்ளே தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வாக் பண்ணியே வந்துடலாம், ஆட்டோலாம் தேவைப்படாது, நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த வெஸ்டர்ன் சைடில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதேமாதிரி கோவிலோட வெஸ்டர்ன் சைடில் தான் அந்த டார்மிட்டரி இருக்கும். நம்ம அந்த டார்மிட்டரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோம். ஏன்னா நம்ம 1 டே ட்ரிப்பு தான் நம்ம போனோம், அதனால் நம்ம நைட்டு ரூம் எல்லாம் அங்கேயும் புக் பண்ணல. அந்த டார்மிட்டரியிலே நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். இதுதான் அந்த வெஸ்ட் சைடு என்ட்ரன்ஸ், கோவிலோட என்ட்ரன்ஸு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 400 மீட்டர் போனாலே நம்ம கோவிலுக்கு ரீச் ஆகிடலாம். கோவிலோட அந்த என்ட்ரன்ஸ் போகிறவிலே பார்த்திங்கன்னா 2 சைடுமே கலர்ஃபுல்லாக நிறைய கடைகள்லாம் இருக்கும். இப்போ இந்த கோவிலை பற்றின சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடு தான். இந்த கோவிலை வந்து ட்ரெஸ் கோடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டை அணிவதற்கு, சட்டையோட கோவிலுக்குள்ளே போகக்கூடாது, சட்டை இல்லாமல் தான் கோவிலுக்குள்ளே போகணும். அதே மாதிரி வேட்டி கட்டாயமாக அணிந்திருக்கணும். வேட்டியும் சட்டை வந்து பார்த்திங்கன்னா கையை மட்டும்தான் மடித்து விட்டு சட்டையை கட்டி ஒரு கையில் மட்டும் தொங்க விட்டு போகிறாங்க. அதே மாதிரி வேட்டி தான் அலோவ் பண்ணுறாங்க. ஜீன்ஸு வந்து கட்டாயமாக அலோடு கிடையாது ஆண்களுக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சாரீ தான் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க சுடிதார் போட்டிருந்தாலும் சுடிதார் அலோவ் பண்ணுறாங்க. பெண்களுக்குமே ஜீன்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அலோவ் பண்ணுறதில்ல. அந்த ட்ரெஸ் கோடு விஷயத்தில் வந்து இவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே ஜீன்ஸை வந்து அலோடு கிடையாது. நீங்கள் ஜீன்ஸை சப்போஸ் போட்டு போயிட்டீங்க, வேறு ஆப்ஷன் இல்லைனா ஜீன்ஸுக்கு மேலே ஒரு டவல் மாதிரி, ஒயிட் டவல் மாதிரி கட்டி விட்டுருங்க. ஏன்னா நாங்கள் கபிலேஷ்க்கு அப்படி தான் பண்ணோம், ஜீன்ஸ் போட்டு போயிட்டோம். அதை அங்கே உள்ளே அலோவ் பண்ணாதால் ஒரு ஒயிட் கலர் டவல் இருந்தது, அந்த டவல் வச்சு அவனுக்கு சுற்றி விட்டுட்டோம். ஸோ ட்ரெஸ் கோடை ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. அதுக்கப்புறமா கோவிலோட அந்த வெஸ்ட் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு ஸ்பெஷலாக அலோவ் பண்ணுறாங்க. அவங்க சீனியர் சிட்டிசன் வந்து ஸ்பெஷல் கியூவை அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஆதார் கார்டு காமிச்சு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ சீனியர் சிட்டிசன் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு காமிச்சிட்டு உள்ளே போகலாம். ஆனால் ஒருத்தருக்கு தான் அலோவ் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக பெஸ்ட்டு டேஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸ் தான். அப்போ தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சண்டேஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குருவாயூரில் இருக்கிற இந்த மூலவர் உன்னி கிருஷ்ணன் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார். அது மட்டும் இல்லாமல் இவர் கல்லிலோ அல்லது வேறு உலோகத்திலோ வடிவமைக்கப்படவில்லை. அதற்கு பதிலாக பாதாள அஞ்சனம் என்னும் கலைவேல் செய்யப்பட்டது தான் இந்த சிலை. கோவிலுக்குள்ளே ஒரு கிளாக் ரூம் இருக்குது. இந்த கிளாக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலு, லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் வந்து இந்த கோவிலுக்குள்ளே மொபைல் அலோடு கிடையாது. அதே மாதிரி ஹேண்ட் பேக்கு, லக்கேஜ் பேக்கு, எந்த பேக்குமே அலோடு கிடையாது. லேடிஸ் பேக்கோடத ஒரு குட்டி பேக்கு, சின்னதாக ஒரு பேக் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி அந்த ஹேண்ட் பேக் கூட அலோவ் பண்ணுறது கிடையாது. ஹேண்ட் பேக்கு, லக்கேஜ் பேக்கு எந்த பேக்குமே அலோவ் பண்ணுறது கிடையாது. அதேமாரி வந்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்குள்ளே வரும்போது இந்த என்ட்ரன்ஸில் வந்து உங்கள் லக்கேஜை வந்து நீங்கள் கொடுத்துருக்கேன் கிளாக் ரூமில். அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு. இங்கே அன்னதான பிரசாதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதனா பிரசாதம் வேணும்னா இங்கே மேலே செக் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்துக்கு வந்து டிக்கெட்டை வந்து கீழே வாங்கிடலாம். டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த பிரசாதம் வாங்குகிற கவுண்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பிரசாதம் வாங்கிக்கலாம். ஸோ அந்த கவுண்டரில் இருக்கு பாருங்கள், இங்கே பிரசாதம் வாங்கிக்கலாம். அந்த நீங்கள் பால் பாயசம் மாதிரி வாங்கினீங்கன்னா அந்த கண்டெய்னர் வந்து இங்கே வாங்கணும். இங்கே இருக்குது பாருங்கள் அந்த கண்டெய்னர் வாங்குறதுக்கு. ஸோ பிரசாத கவுண்டர் வந்து இங்கே நீங்கள் அந்த டோக்கன் வாங்கிட்டு இங்கே இந்த இடத்துல வந்து அந்த கவுண்டர் வந்து பிரசாதம் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு. இந்த கோவில் காலை 3 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோவிலோட கருவறையில் அணையாமல் எரியும் நெய்விளக்கு ஒளியில் ஜோதியாய் மின்னுகிறார் இந்த குருவாயூரப்பன். இப்போ இந்த கோவிலோட வரலாறை பார்க்கலாம். இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும்.
துவாரகையில் வந்து பார்த்திங்கன்னா அழியும் போது கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், அவரே ஒரு சிலை வடிச்சுட்டு உத்தவான்னு சொல்லி அவர் நண்பர்கிட்ட கொடுத்தாராம். இந்த மாதிரி துவாரகை வந்து அழிஞ்சிரும், அதால் இந்த சிலையை பத்திரமா ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைங்கன்னு சொல்லி கொடுத்தாராம் உத்தவா கிட்ட. கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே துவாரகை வந்து வெள்ளத்தால் அழிஞ்சிட்டு இருந்ததுதான். ഉണ്ണി മുത്ത് ക്ഷേത്രത്തിലെ ക്ഷേത്രപരിസരത്തുണ്ടാകും കേന്ദ്രമേലുള്ള കോമോണികളും എത്തിച്ചേരുക കൂടാതെ കടന്നു. அப்போ வந்து அவரோட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாயு பகவான் கிட்ட அந்த சிலையை கொடுத்தாராம். கொடுத்துட்டு இந்த பத்திரமா ஒரு இடத்துல வைங்கன்னு சொல்லியிருந்தாங்களாம். வாயு பகவானும் தேவ குருவான குரு பகவான் அவரும் சேர்ந்து கிருஷ்ணருக்கு ஒரு கோவில் கட்டல இடம் பார்த்தாங்களாம். அவங்க இடம் பார்த்துக்கிட்டே வரப்போ தான் இந்த இடத்துல வந்து மகாதேவர் வந்து சிவபெருமான் வந்து இந்த இடத்துல தவம் பண்ணாராம், பெரிய தவம் பண்ணாராம். ஸோ சிவபெருமானை வந்து தன்னோட ஞான திருஷ்டியில் பார்த்தாராம் இவங்க 2 பேரும் கோவிலுக்கு ஒரு இடம் தேட்டுறத. அதாவது சிவபெருமான் வந்து நான் தவம் பண்ண இந்த இடத்துல கோவில் கட்டுங்க, இந்த இடம் ரொம்ப புனிதமானது சொல்லி சொன்னாராம். குருவும் வாயு பகவானும் சிவபெருமான் சொன்னதுபடி இந்த இடத்துல வந்து சிலையை வச்சு ஒரு கோவிலை உருவாக்கினாங்களாம். ஸோ அதனால தான் இந்த ஊருக்கு குருவாயூர்னு பேர் வந்தது. சிவபெருமான் வந்து தன்னோட இடத்தையே கொடுத்து இது பண்ணதால் குருவாயூருக்கு வர்றவங்க சிவபெருமானை வணங்குறதுக்காக இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து மகாதேவருக்கு ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க. ஸோ அதுதான் மம்மியூர். அந்த கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம். இதுதான் இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி. இந்த கோவிலை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் சில தகவல்கள் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த கோவிலில் குழந்தைகளுக்கு முதல் அன்னமிடுதலும் ரொம்பவே சிறப்பு. அதாவது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலாக இந்த கோவிலில் வச்சு தான் சாப்பாடு ஊட்டுறாங்க. அப்படி ஊட்டும்போது இந்த குழந்தைகளுக்கு வந்து வாழ்க்கை முழுவதும் ருசியான உணவு கிடைக்கணும், உணவுக்கு பஞ்சம் வராதுன்னு ஒரு ஐதீகம். ஸோ கோவிலுக்குள்ளே என்னால் வீடியோ எடுக்க முடியல, மொபைல் ஃபோன் வந்து அலோடு கிடையாது, அதில் கோவிலுக்கு வெளியே தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கோவிலோட பிரகாரத்தில் பிரசாதம் தரமாட்டாங்க. அதுக்கு பதிலாக கோவிலோட வடக்கு பிரகாரத்தில் சந்தனம் மட்டுமே பிரசாதமாக தராங்க. இந்த கோவில் பெருமாளோட 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இல்லாவிட்டாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாக தான் கருதப்படுகின்றது. குருவாயூரில் இருக்கிற இந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு போகும்போது இந்த கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற மம்மியூர் மகாதேவர் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் தான் குருவாயூர் போயிட்டு இந்த கிருஷ்ணரை தரிசித்த பலன் முழுமையாக கிடைக்கும்னு ஒரு ஐதீகம். ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை விஷு இங்கு மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் பக்தர்களால் யானைகள் காணிக்கையாக வழங்கப்படும் ஒரே கோவில் இந்த குருவாயூர் கோவில். அந்த வகையில் பத்மநாபன், கஜராஜன், கேசவன் என்ற பெயர் கொண்ட யானைகள் வரலாற்றில் இன்றும் போற்றப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சொந்தமாக 50க்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளது. இந்த கோவிலில் யானை தான் சன்னதியை திறந்து வைக்குமா. அது மட்டும் இல்லாமல் விழா காலங்களில் சுவாமியை யானை வந்து சுமந்து வருமா. அதுக்காகவே யானைகளுக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சு அதில் எந்த யானை வெற்றி பெறுதோ அந்த யானை தான் சுவாமியை சுமக்கும் பாக்கியத்தை பெறுமா. இதுதான் இந்த கோவிலோட தெப்பக்குளம். இது வந்து கோவிலுக்கு பக்கத்திலே தான் இருக்குது. கோவில் அந்த கேம்பஸ்குள்ளே கோவிலுக்கு பக்கத்திலே இருக்குது. இந்த கோவிலில் கிருஷ்ணர் குழந்தை வடிவில் தான் காட்சி தராரு. இந்த கோவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மம்மியூர் மகாதேவர் கோவில் இருக்குது. நீங்கள் அந்த குளத்து பக்கத்தில் ஒரு வழி இருக்குது, நீங்கள் அந்த வழியாக நடந்து போகலாம். இப்போது நாங்கள் வந்து அந்த வழியாக தான் நடந்து போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சி நீங்கள் கோவிலுக்கு போகலாம். இந்த கோவிலில் அன்னதானமும் கொடுக்குறாங்க. நம்ம போன போது வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் சாப்பிட்றோன்னு பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதனால் நாங்கள் அன்னதானம் சாப்பிடல, நாங்கள் வெளியே தான் சாப்பிட்டோம். நீங்கள் ஒரு வேளை கோவிலுக்கு போகும்போது அன்னதானம் இருந்ததுன்னா ஃப்ரீயாக இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிடுங்க. அன்னதானம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு அங்கே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கோவிலில் நடக்கும் கிருஷ்ணாட்டம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது வந்து நைட்டு நட சாத்தினதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காலையில் நட திறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை ஆடிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மயிலோட பீலியை வைத்து கிரீடம் செஞ்சு அதை தலையில் வச்சு ஆடுவாங்க. இந்த ஆட்டம் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த கோவிலை பற்றின எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன். மேலும் சில தகவல்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.